ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பருப்பு பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? சிறுபருப்பு ஒரு வழக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்க அளவு ஜவ்வரிசி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. பருப்பு 2 டைம் கழுவிட்டு 3ஆவது டைம் நல்லா கழுவி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை குக்கரில் நம்ம வைக்க போகிறோம். அடுப்பை ஆன் பண்ணி தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த பருப்பை அதோட போட்டு மூடி வச்சு 2 to 3 விசில் வச்சோன்னா அது ரெடி ஆயிரும். பருப்பு ரெடி ஆயிரும். இப்போ பருப்பு ரெடி ஆகி ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை பாகு எடுக்க போகிறோம். 1:2 இதுவும் ரேஷியோ அதுதான். ஒரு வழக்கு பருப்புனா 2 வழக்கு சர்க்கரை எடுத்து தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாகு எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வேக வச்ச பருப்போடு சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சோண்டு சர்க்கரை பாகு நம்ம எடுத்து வச்சுருப்போம். சப்போஸ் தேவைன்னா 2வது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சர்க்கரை பாகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். அடுப்பில் வச்சு அது கொதிக்கணும். இப்போ இதோட நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். ஓகே, இது ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு ஸ்பெஷல் ஐட்டம், மெயினான ஐட்டம் ஒன்று பண்ண போகிறோம். அதுதான் தேங்காய் பால் எடுக்க போகிறோம். ஒரு மூடி தேங்காய் திருவி இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி ஒரு ஷால் அந்த மாதிரி லேசான துணியில் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கும்போது நமக்கு தேங்காய் பால் ஈஸியாக கிடைக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். நம்ம ஃபில்ட்ரை வடிகட்டிலெலாம் எடுக்கும்போது ரொம்ப டைம் எடுக்கும். இது நமக்கு சீக்கிரமாகவே நமக்கு தேங்காய் பால் கிடச்சிரும். அவ்வளோதான். இப்போ நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதை என்ன பண்ண போகிறோம்னா, அடுப்பில் பாயசம் கொதிச்சிட்ருக்குல்ல, அதோட இந்த தேங்காய் பாலையும் சேர்க்க போகிறோம். இந்த தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 minutes அது கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதான். இப்போ சைடில் ஒரு கடாயில் நெய் ஊற்றி முந்திரி ஃப்ரை பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டு கிளிப்பிங் எடுக்கும்போது செல்லு ஆஃப் ஆகிருக்கு போல், நான் அதை கவனிக்கலை. ஸோ இதோடையே ஸ்டாப் ஆயிடுச்சு. இவ்வளோதான், பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.